ஹலோ ஆல், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபி தான் பண்ண போகிறோம். வெந்தயம் உளுந்து சேர்த்து ஒரு ஸ்வீட் களி தான் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு 3/4 பங்கு வந்துட்டு உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அரிசி பச்சரிசி இருந்தாலும் சரி ஓகே, இல்லை அப்படின்னா சாப்பாடு அரிசினாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் அதை போட்டிங்கன்னா சூடாகிடும். அதுக்கு பதிலாக ஒரு 4-5 ஐஸ் க்யூப் வந்துட்டு நம்மளுடைய மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு சூடாகாது, நல்லாயிருக்கும். அரைச்சி எடுக்கிறப்போ மாவு நல்லா பொங்கி வரும். எந்த பாத்திரத்தில் ஊற்றி கிண்ட போகிறீங்களோ அதில் வந்துட்டு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அடியில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு மாவை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக நான் 2 பங்காக போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பெரிய ஜார் இருந்தால் ஒரே பங்கை கூட அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி மாவோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கிண்ட மாவு வந்துட்டு நல்லா வெந்து வரும். ஸோ நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கதை அடுப்பு மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ இருந்து வந்துட்டு மெதுவாக கிண்ட ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடியில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எண்ணெய் எல்லாமே மேலே இருக்கிறது வந்துட்டு மாவு கூட சேர்கிற அளவுக்கு நம்ம கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்ட அது மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லெண்ணெய் சேர்த்து இதை கிண்டுறப்போ வந்துட்டு பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே வந்துட்டு ரெட்யூஸ் ஆகும். நம்மளுடைய இண்டஸ்ட்ரினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்டரி வந்துட்டு நம்மளுடைய சம்மர் டைம்லலாம் இது வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட நம்ம கருப்பட்டி சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூப் கருப்பட்டியை வந்துட்டு நொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் காய்ச்சி வடிகட்டி ஊற்றணும் அப்படின்னா மாவோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தண்ணியாக இருக்குது. இதில் தண்ணி கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடும். ஸோ நீங்கள் ஒரு டம்ளருக்கு கம்மியாக ஒரு தண்ணி வச்சு அதையும் வந்துட்டு காய்ச்சி திரும்ப ஊற்றிக்கோங்க. மாவு வேக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டுங்க. அந்த நல்லெண்ணெய் உள்ளே சேர்றப்போ அந்த உளுந்து வெந்தயம் நல்லெண்ணெய் கருப்பட்டி இதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே போய் ஒரு சின்ன மிராக்கிளே க்ரியேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இனிப்பு சேர்த்து பண்ணுறதுனால. இது வெறும் வெந்தயம் மட்டும் சேர்த்தாலும் கசக்கும், வெறும் உளுந்து மட்டும் சேர்த்தாலும் வலுவலுன்னு இருக்கும். ஸோ நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அல்வா போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப திகட்டவும் செய்யாது, சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஏர்லி மார்னிங் இதை செஞ்சு எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடுங்க. பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே அவ்வளோ ரெடியூஸ் ஆகும். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய டிஷ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெந்துருச்சு அப்படின்னா நம்ம சுடு தண்ணியில் இப்படி தொட்டு பார்க்குறப்ப நம்ம கையில் ஒட்டாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.